தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு மருது அவர்கள். சார் வணக்கம். தொகுதி மறுவரை மசோதா இன்னும் முழுமையாக தாக்கல் செய்யப்படலை. தாக்கல் செய்யப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டத்தை திமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க, அதிமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க, பாமக புறக்கணிச்சிருக்கிறாங்க, கமல்ஹாசன் புறக்கணிச்சிருக்காரு. இப்படி ஒரு கட்சிகள் பெரும்பான்மை எம்பிகள் இதை புறக்கணிச்சிக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுன்னா, விஜய் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார். முதல்ல மண்டையில மசாலா இருக்கான்னு கேட்பாங்க. அனைத்து கட்சியும் கூட்டுவாங்களா? அனைத்து கட்சி எம்பி நீங்கள் ஏன் அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டுறதுக்கு? ஹூ ஆர் யூ? அனைத்து கட்சி எம்எல்ஏக்களை கூட்டலாம். இது அறிவு இருக்கா? கேட்க முடியாது. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர். விஜயை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்க முடியாது. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற துரோகியாக ஒரு செயல்படுவாங்க. நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் யாரை கூப்பிட்டு பேசணும்? ஒருவேளை தொகுதி வரையறை தொடர்பான விஷயங்கள் பேசணும்னு கூட ஏற்கனவே திமுக தலைமையில் இது தொடர்பாக அனைத்து கட்சியும் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் வரவில்லை. உனக்கு முதல்ல தகுதி இருக்கா அதை கூட்டுவதற்கு? இந்த விஜய்க்கு சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு தகுதி இருக்கிறதா இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு? போன முறை திமுக ஆட்சியில் ஒரு 4-5 மாதம் முன்னாடி அவர்கள் கூட்டி தமிழ்நாட்டுக்கு எதிரான தொகுதி வரையறையை நாங்கள் நிறுத்தணும், எதிர்க்கிறோம்னு சொல்லி பண்ணாங்க. திமுக ஒருவேளை தொகுதி வரையறைக்கு ஆதரவாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு எதிரான முடிவு தான் அது, மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு எதுக்காக நீங்கள் கூட்டுறீங்க? அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டினா பரவாயில்ல. நீ யாரு? நீ கொறடாவா? இல்லை ஏதாவது புதுசாக ஒரு பதவி உருவாக்கியிருக்காங்க? அனைத்து கட்சி கொறடா உருவாக்கியிருக்காங்களா? கிடையாது. இல்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவரா? எங்கே போய் முடியுது இது? நீங்கள் யாரை கூப்பிட்டுருக்கணும்? ஒருவேளை உண்மையாகவே தொகுதி மறுவரையறை தவறுன்னு இருந்தால் மானம் உள்ளவர்கள், உணர்வுள்ளவர்கள், ஒரு நாடுனா என்ன, தொகுதி மறுவரையறைனா முதல்ல என்ன, இதை பற்றி அடிப்படை அறிவு இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்கணும்? உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சாங்களே, மாநில எம்பி, எதற்காக காங்கிரஸ் கொடுத்தீங்க? நீங்கள் யாராவது ஒரு ஆள் நின்றுக்கலாம்ல? அதை பற்றி புரிதல் இல்லை அப்படின்றதுனால இல்லை. அது மட்டும் இல்லை, வேற ஒரு பிளே கேம் நடக்குது. என்னன்னா 2029 நான் சொல்கிறேன், 2029 யார் வெற்றி பெறுகிறார்களோ, திமுக அதாவது பிஜேபியா காங்கிரஸாங்கிறத பற்றியெல்லாம் விஜய்க்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. 2029க்கு பிறகு ஒருவேளை பிஜேபி தோற்றால் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக வாய் திறந்து பேசுவார் இந்த விஜய். அதற்காகத்தான் கிடைச்சிருக்கிற ஒரு எம்பியையும் காங்கிரஸ் கொடுத்துருது. அந்த ஒரு எம்பி இருந்து தாவேகா சார்பாக தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவோ அல்லது பிஜேபிக்கு எதிராகவோ பேசினால் தன்னுடைய தனிப்பட்ட முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து என்ற பயத்தின் காரணமாகத்தான், இந்த ஏமாற்று நாடகத்துக்காகத்தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. காங்கிரஸ் மேலாம் பெரிய நம்பிக்கையாகும். நீங்க தான் தமிழ்நாட்டுக்காக இருக்கிற நபராச்சே. எங்கே இருந்தாலும் நேற்று சொன்னார் இல்லையா சிடிஆர் நிர்மல்குமார், கடந்த 3 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாத ஒரு நபர். அது தெரியாது. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவா படத்துக்காக யாருக்கிட்ட கை கட்டி நின்னார், யாருக்கு பயந்தார்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் தெளிவாக சொன்னார் சிடிஆர் நிர்மல்குமார், 3 வருஷமாக பயப்படலான்னு. 3 வருஷமாக அவர் யாருக்கும் பயந்தாரா தெரியாது. அதுக்கு முன்னாடி தலைவா படத்துக்காக பயந்தது கதையெல்லாம் நமக்கு தெரியுங்க. அப்போ பிஜேபிக்கு எதிராக வாய் திறந்து பேசக்கூடாது என்பதற்காக சதித்தனமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிறத உண்மை. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா பரவாயில்லையே, அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை நீ யாருப்பா கூட்டத்துக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன். இப்போ போன முறை முதலமைச்சராக இருந்த மு.க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரா இல்லை அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டினாரா? அனைத்து கட்சி கூட்டம் தான். அப்போ அனைத்து கட்சி கூட்டுனா அந்த எடுக்கிற முடிவு நடிப்பில் அவர்களும் அவங்க கொறடா உத்தரவு பிறப்பிப்பாங்க, அதன்படி தான் செயல்படுவாங்க. நீங்க எங்க கூப்பிட்டுறீங்க? இவங்ககிட்ட எம்பி கூட கிடையாது. புரியுதா? ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவாங்க. ஒரு எம்பி கிடைச்சாங்க, அதையும் உஷாராக தான் வைத்துக் கொள்ளாமல் யாருக்கு? காங்கிரஸுக்கு தாட்டு விட்டுட்டாங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன நீங்க சொல்றீங்க? அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டுவாங்க. என்ன நாடகம் இது? கேட்பது மேகதாது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு கேட்டால் இவர்கள் தொகுதி மறுவரையறை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இவர்கள் பிஜேபிக்காக பி டீம் மாதிரி வேலை செய்கிறாங்க, டேரக்டாக அவங்க சொல்லிட முடியாது. ஆனால் பிஜேபிக்காக வேலை செய்வது போல தெரியுது. அதாவது திமுக யாருக்கு ஓட்டு போடும் முன்னாடி தெரிஞ்சுக்கணும்.
திமுக ஸ்பை மூலமாக தெரிஞ்சுக்க முடியல போல பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். அதனால இவங்க கூட்டத்தை கூப்பிட்டாங்க, கூட்டத்துக்குள்ள கலந்துக்கல அப்படின்னா இவங்க இதுக்கு எதிராக இருக்கிறாங்க. இதுதான் அன்புமணி திமுகவை வில்லனாக்குவதற்கான ஒரு வேலையை செய்யறாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு வில்லன் கருணாநிதி தேவைப்பட்டார். இதனால தான் 13 வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார். ஒரு வில்லன் தேவைப்படுது. ஏன்னா பொதுவாகவே இந்த சினிமாவிலேருந்து நேரடியாக வராங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வில்லன் வச்சு தான் ஓடுவாங்க. நம்பியார் இல்லைன்னா எம்ஜிஆர் படம் ஓடி இருக்குமா தெரியாது. பாஷா படம் பார்த்துருக்கீங்களா? ஆண்டனி இல்லைன்னா பாஷா படம் ஓடி இருக்குமான்னு தெரியாது. இப்போ வரைக்கும் ரஜினி படங்கள் நீங்கள் விஜய் படங்கள் எடுத்துக்கோங்களேன், வில்லனே இல்லாத ஒரு படமாக ஜெயிச்சிருக்குமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஏதோ ஒரு வில்லன் எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் லைட்டாக வந்துட்டு இருப்பான். சும்மா படம் ஓடலாமே தவிர பிளாக் பஸ்டர் எப்போ ஆகும்? வில்லன் இருக்கணும். அந்த வில்லனை வெட்டி அந்த ரத்தத்தை நாக்கால நக்குனா தானே படம் ஓடுது. எவ்வளோ கேவலமாக இருக்குது. அவர் தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். யாருன்னா சினிமாவோட வில்லனை வெட்டுவார், வெட்டி அந்த ரத்தத்தை நாக்கில் நக்குவார். இதெல்லாம் மனிதன் ஒருத்தர் செய்ய விஷயமா? இது அறிவியலுக்கு எதிரானது இல்லை. அப்படி செஞ்சவர் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அவர் தான் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இதெல்லாம் நம்மளாம் தலைவிதின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு போகிறதா? என்ன செய்வது தமிழ்நாடு? ஆனால் இது தொடர்பான விவாதங்கள்லாம் இல்லாமல் இன்றைக்கி 3 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஆதவ அர்ஜுன் பேசுவார். நேற்றைய விவாதத்தில் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட 900 கோடி 590 கோடி 509 கோடியோ கொடுத்ததாக தான் சட்டப்பூர்வமாக இருக்குது. இவர் 900 கோடி பணம் எங்கள் மாமனார் கொடுத்தாருன்னு சொல்ல, மார்ட்டின் கூட சொல்ல, நீ உங்கள் மாமனார்ட்ட கேள்வி சொல்லி உங்கள் அப்பாட்ட கேள்வி, இப்படியே போயிட்டுருக்குது. அவர் திமுகவுக்கு மட்டும் கொடுக்கல, தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 900 கோடி கொடுத்துருக்காரு. எங்கெங்கெல்லாம் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரோ அவருக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காரு. இந்த தவறான தொழில் செய்யக்கூடிய 3ஆம் தர தொழில் செய்யக்கூடிய திருடர்கள் எல்லாமே போலீஸுக்கு லஞ்சம் கொடுப்பது போல் இப்போ லஞ்சம் வாங்கினவன் முக்கியமானவன், லஞ்சம் கொடுத்தவன் பெரியவனா சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் பிரச்சனை பேசப்படுவதில்லைன்னு சொல்லுவார். இப்போ என்னன்னா, இப்போ மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, தமிழகத்தின் நலன்களை விட தங்கள் அரசியலுக்கு முன்னுரிமை அளிப்பவர்கள் இதில் பங்கேற்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மாணிக்க தாக்கூர் யாருன்னா வந்து அவருக்கு அப்பப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர்னு நினைப்பு வந்துடும் அவருக்கு. அவர் யார், என்ன எதுக்காக செஞ்சார் போனவர்லாம் அந்த சொல்லுவாங்க இல்லையா, வந்து 23ஆம் புலிகேசியில் நம்ம அடிமைகளுக்கு வாய் தான் நீளம் அப்படிங்கிற மாதிரி வாய் ரொம்ப நீளமான ஒரு நபர். அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக வேலை செய்து அதில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர். இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டின் நலனை பற்றிலாம் பேசுகிறார். தமிழ்நாட்டின் நலனை பற்றி பேசுனா முதல்ல மாணிக்க தாக்கூர் ராஜினாமா செய்யணும். ஏன்னா டிகே சிவகுமார் அங்கே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார், அவர் அணையை கட்டுறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் பேசும்போது தகுதி இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இப்போ வந்து மாணிக்க தாக்கூர் உண்ணாவிரதம் இருக்கலாம். யாருக்கு எதிராக? ராகுல் காந்திக்கு எதிராக இருங்க, இல்லைன்னா வந்து டிகே சிவகுமாருக்கு எதிராக உண்ணா நோன்பு இருங்க. உண்ணாவிரதம் வந்து உயிர் கூட தொடர்ந்து போங்க. நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது. அதை பற்றி பேச வக்கு கிடையாது, துப்பு கிடையாது. காவிரி விஷயத்தில் நீங்கள் தொகுதி மறுவரையறையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. தொகுதி மறுவரையறைங்கிறது ரொம்ப ஆபத்தானது, ஒரு பாசிச திட்டம், மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? இதில் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறது, எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு தகுதியும் இல்லை, உரிமையும் கிடையாது விஜய்க்கு. எப்படி ஒரு கூட்டம் இருக்கிற கேள்வி ஏன் கேட்கணும்? அந்த கேள்வி நம்ம கேட்க வேணாமா? இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி நமக்கு என்ன பாடம் இருக்கிறாங்க? இவங்க தமிழ் இது பாசிசம் பற்றிலாம் காங்கிரஸ் கட்சி வந்து பாடம் எடுக்கிறாங்க. அது ரொம்ப நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தமிழ்நாடு தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக பல ஆண்டுகளாக போராடி வருது. அதில் நீந்தி வேறு வழி இல்லாமல் கூட திமுகவோட நின்றுக்கிட்டு 10 எம்பி போன முறை வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 9 எம்பி இவங்க வாங்கினாங்க. அதானே இவங்க நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் நிலைமை கேவலமாக போயிடுச்சான்னு யோசிக்கணும். மேகதாது பிரச்சனையை திமுக ஒழுங்காக எழுப்பியிருந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம்லாம் இருந்திருக்குமாங்கிறதே எப்படி சந்தேகம். திமுகவாகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி காங்கிரஸையும் ஒருவேளை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. திமுக செய்த தவறின் விளைவாக காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அலையை, பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய அலையை இந்த மேகதாது விஷயத்தில் உருவாக்காதன் விளைவாக இன்னைக்கு மாணிக்க தாக்கூர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் வந்து திமுகவை எதிர்நிலைப்படுத்துறாரு. திமுக வந்து தனிமைப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரியான வாதங்கள். வேற என்ன இருக்கு, வேற என்ன வக்கு இருக்கு, வேற என்ன திறமை இருக்கு செய்யறது எல்லாமே வந்து முதல்ல மாணிக்க தாக்கூர் அவர் விருப்பப்பட்ட ஒரு தொகுதிக்கு போயிட முடியுமா காங்கிரஸ்ல? அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த வட்டத்தலைவரை கேட்காம உள்ளே போனால் அவரே நீ யாருன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட நபர் தானே. இப்போ செல்வப்பெருந்தகை இருந்தார், அவருக்கு பதில் இவர் வந்திருக்காரு. தென் மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த மாணிக்க தாக்கூர் ஒரு வாய் பேசியிருக்காரா?
என்ன இவங்களாம் என்ன தகுதி இருக்குது இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு? தமிழ்நாட்டின் பிரச்சனையை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, காவிரி பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. கர்நாடக காங்கிரஸ் அரசே என்று பேசுவதற்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா அவங்களுக்கு? கிடையாதுல்ல. இதை பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் பேசுவாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் சொன்னார், இந்த பிரச்சனை எப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எப்படி தீர்க்க முடியும்னா, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கணுமா, கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டிலையும் இருக்கணும், கர்நாடகா ஆட்சியில் தான் தீர்த்துருவாங்களாமா. இப்போ உங்கள் கூட்டணி ஆட்சி தானே, அங்கே இருக்கிறது உங்கள் ஆட்சி தானே, ஏன் தீர்க்க முடியல? 2 எம்எல்ஏக்கள் வர தமிழ்நாடு, 2 எம்எல்ஏக்கள் அமைச்சராக வர இருக்காங்க, அமைச்சராக இருக்கு. 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அமைச்சராக இருக்கிறாங்க. ஏன் தீர்க்க முடியல? இதற்கு எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன இது தடுக்குது? யார் இப்போ தனிநபர் பிரச்சனை முன்வைக்கிறது? தனிப்பட்ட வாழ்க்கையை அடமான வைக்கிறது யார்? நீங்கள் தானே. 2 அமைச்சர் வேணுங்கிறதுக்காக மேகத்தாடு பிரச்சனை வாய் மூடிட்டு இருக்கிறது நீங்கள். உங்களுக்குள்ள என்ன உரிமை இருக்கு? தொகுதி மறுவரையறை தொடர்பாக கடந்த ஆட்சியின் போது இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைச்சது யாரு? ராகுல் காந்தியா, மு.க. ஸ்டாலினா? மு.க. ஸ்டாலின் தான் ஒருங்கிணைச்சார். அப்ப நீ என்ன புதுசா இங்க வந்து கதை பேசிட்டு இருக்கிறீங்க? ஆக விஜய் இழந்து போன செல்வாக்கை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு எதிரி தேவைப்படுகிறார். அதற்கு இவர்கள் ஜால்ரா போடுவதற்கு இவர்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்க திமுக வந்து அந்த தொகுதி மறுவரை மசோதா இதுக்கு முன்னாடி வந்து கடந்த காலம் எரிச்சலாம் இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் எரிச்சலாம் இருக்கிறாரு. எந்த வகையில் வந்தாலும் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அந்த தொகுதி மறுவரை மசோதா இருந்தா அதை நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது தீங்கு இருந்தால் மட்டும் தான் நாங்கள் அது இது பண்ண மாட்டோம்ன்றாங்க. இது எப்படி பார்க்குறது? திடீர்னு ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கனிமொழி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டு. தான் பேச அப்படின்னாங்க. அவங்க கிளியராக அவங்க சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஏற்கனவே நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக்கல, புதுசாக நாங்கள் உங்கள் கூட்டத்தில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஏன் கலந்து கொள்ள மாட்டோங்கிறது சம்பந்தமான ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எங்களுடைய ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த முடிவு எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்று அவங்க அறிவிச்சிருக்காங்க. அவங்க திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து நேற்று சொல்லும் போது இப்படி தானே சொல்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த தீங்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து அதை இல்லை, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது தானே பிரச்சனை. வட மாநிலங்கள் வந்து இதில் வந்து அவங்களுக்கு கெயின் இருக்குது, தென் மாநிலங்களுக்கு வந்து மிகப்பெரிய மோசமாக இருக்குதுங்கிறது அவங்களுடைய பிரச்சனை. நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, இதில் திமுகவோட ஸ்டாண்டு என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, திமுகவும் பிஜேபியும் நெருங்கி வந்து விட்டாங்கன்னு எல்லா மீடியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நெருங்கி போயிட்டாங்களா இல்லையாங்கிறது சம்மந்தப்பட்ட அன்னைக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து 40க்கும் மேற்பட்ட எம்பிகளெல்லாம் இவங்க வாங்கிட்டாங்க. மாநிலங்களவை எம்பி, மக்களவை எம்பி எல்லாம் இவங்க வந்து பிஜேபி வாங்கிட்டாங்க. அப்போ அது ரொம்ப நெருங்கி போயிட்டாங்க. அதாவது இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை ரொம்ப நெருங்கி போயிடுச்சு. அப்போ திமுக உடைய தேவை இருக்கா இல்லையா என்பதை தாண்டி திமுக பிஜேபி கூட இருக்குது என்று காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது என்பது முக்கியம். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக திமுக செயல்பட்டால் தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கை தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று ஆதவர்ஜனா சொல்கிறாரு, திமுக வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக செயல்படும் வெளிநடப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் பேர் அமைச்சர். தகவல் எந்த தகவல் யார் சொன்னாங்க? சவுக் சங்கர் மாதிரி பேசுறாரு. எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு தகவல் வந்தது, அங்கேருந்து ஒரு தகவல், டெல்லியிலேருந்து தகவல் வந்துச்சு, இல்லை பக்கத்து வீட்டில் வந்துச்சு, இல்லை மார்ட்டின் கிட்டேருந்து வந்துச்சு, அவங்க மாமனார்ட்ட வந்துச்சு, அவங்க மனைவிகிட்ட வந்துச்சு. இந்த தகவல் பற்றி பேசுறதுக்கு அப்போ திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு எது தகவல் வந்துச்சு, எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, நீ அங்கே போன இங்கே போன அங்கே வந்த, உங்கள் மாமனார் செஞ்ச லீலையெல்லாம் அவங்க தகவல், இது வித பிரச்சனைங்கிற. அப்போ உன் நோக்கம் என்னவா இருக்குது? திமுகவோட ஸ்டாண்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஒரு திமுக அந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கன்னா திமுக தன்னுடைய மதிப்பு இழக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கி கனிமொழி இன்றைக்கி அறிவிச்சிருக்க விஷயம் என்ன, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பது தான். மகத பிறகு தானே பேச முடியும். நீங்கள் திமுகவையாவது நிர்பந்தம் செய்ய முடியும், விஜய் நிர்பந்தம் எதாவது செய்ய முடியுமா? 9 to 6 தான் வேலை செய்வார், அதுக்கு மேலே நிர்பந்தம் செய்ய முடியாது. அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம் ஏது காரணம் அவங்க தெரியாது. அதோட முக்கியமாக கொடநாடு, அதாவது இந்த கொடநாடு அந்த பங்களாவுக்கு அங்கே கொலைக்கு பிறகு நடந்தது போல், அதில் ஈடுபட்ட பல பேர் கொலை செய்யப்பட்டது போல், வியாபம் ஊழலில் பார்த்தவங்க கேட்டவங்க, கேட்டதை கேட்டவங்க, பார்த்ததை கேட்டவங்க, இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டது போல் பழனி நில மோசடி விவகாரத்தில்
இன்னைக்கு ஒருவர் இறந்து போயிருக்கிறார். காலையில் கை செய்வாங்க வழக்கில், ஈவினிங் இறந்து போகிறார். இல்லை ஒரு நாள் முன்னாடி கை செஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். இப்படிப்பட்ட மோசமான சூழலும் தப்பிக்கிறதுக்கு புதுசாக தேவைப்படுது. ஏன்னா அந்த அந்த படம் பேர் மறந்துச்சு. இந்த ஜனநாயகன் படமே இந்த பாலகிருஷ்ணாவுடைய அந்த ஒரு படத்தோட ரீமேக் தான். படம் மறந்துச்சு எனக்கு. அது மாதிரி இந்த ரீமேக் இருக்குல்ல, ரீமேக்கை வந்து மிக சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நடிக்கிட்டு வெற்றி பெறுவதில் விஜய் கெட்டிக்காரர். விஜய் நடித்த பல ஹிட் படங்கள் பார்த்தோம்னா ரீமேக் படமாக இருக்கும். அது மாதிரி ஒரு ரீமேக் விஷயத்தை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. இந்த புதுசாக அதில் வில்லன்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ரீமேக் அப்படியே எடுத்தோம்னா படம் ஓடாது. அதனால் வந்து அது டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ரீமேக் மறுபடியும் புதுசாக உருவாக்குவாங்க. அதனால் இவர்கள் புது வில்லன்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். எப்படி கடந்த எம்ஜிஆர் கடந்த 13 ஆண்டுகளுக்கு தனக்கு ஒரு வில்லனை உருவாக்கி கருணாநிதி உருவாக்குனார். ஜெயலலிதா சாகர வரைக்கும் கருணாநிதி தான் அவருக்கு வில்லன். அதே போல் இப்போ கருணாநிதி இறந்துட்டார். அதனால் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு வில்லனாக வச்சு இவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வண்டி ஓட்ட போகிறாங்கன்னு தெரியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், சினிமாவிலேருந்து நேரடியாக வந்தவர்களுக்கு எப்போதுமே அவர்கள் ஒரு வில்லன் தேவைப்படுவார்கள். எம்ஜிஆருக்கு ஒரு கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு ஒரு கருணாநிதி, இப்போ விஜய்க்கு யார்? வில்லனை காட்டிக்கிட்டே இருந்தால் தான் தங்கள் குறைபாடு தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன். 151 மருத்துவ இடங்களை தாரை வார்த்துட்டீங்க. தமிழ்நாட்டின் உரிமை போயிடுச்சு. திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் பழைய இடத்துலையே வந்து ஏதாவது புது இடத்துல அது தீபம்னு சொல்லக்கூடாது, நெருப்பு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும், ரெண்டாவது வச்சு அது நெருப்பு தான். நெருப்பு வைக்கலான்னு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ அதுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. 1 மாதமாக என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. 1 மாதம் கழிச்சு ஏன் நீங்கள் வந்தீங்க, ஏன் அமைதியாக இருந்தீங்கன்னு கேட்டு அதன் மூலமாக இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. இது எல்லாவற்றிலும் தோல்வி மட்டுமே கிடைக்கிறது. நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் மட்டுமே 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க மோசடி காரணமாக. வாய் திறந்து பேசவே இல்லை. அனிதா என் தங்கச்சின்னு சொன்னீங்க, அப்புறம் இறந்த 4 பேர் யார்? ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்களா, வரமாட்டீங்களா, பங்காளிகளா, இல்லை வேற யாராவா? அதை பற்றி வாய் திறந்து பேசவே இல்லை. ஆக விஜயின் முகமொழி கிழித்து தொங்கு கொண்டே இருக்கிறது. அவர் சீஃப் மினிஸ்டர் என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக புது நாடகம் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. செல்லாத நாடகம் போல, வராத திரைப்படம் போல இவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் மாதிரி தான். அவங்களே படம் எடுப்பாங்க, அவங்களே லேட்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. அதனால படம் வந்து வெளியே வராது. அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லுவாங்க. அதே போல புது நாடகங்கள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் விஜய்க்கு நடிப்பது மட்டும்தான் பிடிக்கும், இயல்பாக இருப்பது பிடிக்காது. நடிப்பது மட்டும் தான் பிடிக்கும், நடித்து கொண்டே இருப்பார். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனையே காவேரி நீர் தான். ஆனால் அது சம்மந்தமாக வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தொடர்ந்து அலக்கழிச்சு வராங்க, அதை மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தொகுதி மறுவரையை வந்து அதை எதிர்த்து நாங்கள் வந்து அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் நடத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் யார் மக்கள் பக்கம் நிற்கிறா, மக்களுக்கு எதிராக யார் செயல்படுறான்றதை மக்கள் வந்து முடிவு செய்வாங்க. இவ்வளவு நேரம் உங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.